சார் இப்போ நீங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நம்ம பார்த்தோம். மனிதர்களுக்கு பிரதானமா வரக்கூடிய ரெண்டு பிரச்சனை வந்து கெரியர் மற்றும் மேரேஜ். இப்போ ஓகே. கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப கடவுள்கள்லயும் திருமணம் சார்ந்த பிரச்சனையை சந்தித்த கடவுள்கள் பல பேர் இருக்காங்க. சோ ஓகே. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒருத்தரை நீங்க உதாரணமா சொல்லி இந்த கர்மா கனெக்டிவிட்டியை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கர்மா கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா சார், இப்போ கடவுள் அப்படின்ற எடுத்துக்கிட்டதுனாலே கடவுள் அப்படின்றதுனாலயே அவங்க 100% வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய அவதாரம், அதாவது பூமியில இப்ப அவங்க வந்து அவதாரம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவதாரத்துல அவங்க வந்து 100% பர்ஃபெக்டா இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து பெஸ்ட் உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுவுடைய எல்லா அவதாரத்திலையும் பாருங்க, அவருக்கும் வந்து அந்த பர்சனல் பாண்டிங் இருக்குல்ல, பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஆமா. பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். விஷ்ணுடைய எல்லா படத்துலயும் இருக்கும். ஓகே. பரசுராமருக்கான படத்துல இருக்கும், அம்மாவோட தலையை வெட்டியிருப்பாரு அவரு, அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக. அதே மாதிரி வந்து ஒரு அம்மா, மூணாவது அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக இருக்கிறவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி காட்டு கூட்டு போயிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இப்ப நீங்க வந்து இவங்க சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய கிருஷ்ணருடைய அவதாரத்துல வந்து கிருஷ்ணர் வந்து 16,000 பெண்களை வந்து திருமணம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதை இருக்கு, தெரியுமா? ஆமா 16,000 ஆமா பெண்கள் ஆமா சார். திருமணம் பண்ணார். அந்த 16,000 பெண்கள் யாருன்னா, நரகாசுரனுடைய அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய ராணிகள். ஓகேங்களா? 16,000 பெண்கள். ஓகே. நரகாசுரனை வதைச்சிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லல்ல. அவங்க எங்க போவாங்க? ஏன்னா அவங்க வந்து அரண்மனையிலேயே வாழ்ந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப அவங்க அவங்க போய் வெளியில போய் பிசினஸும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பொழப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து செக்யூரிட்டிக்காக இவர் என்ன பண்ணிருவாரு, கல்யாணம் பண்ணிக்குவாரு. அத வந்து நம்மளுடைய நாத்திகவாதிகள் வந்து ஒரு மாரி கிண்டல் பண்ணுவாங்க. சரி, அந்த ரிலீஜியஸ வந்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப பாரு, 16,000 பெண்கள வந்து ஒருத்தன் திருமணம் பண்ணியிருக்கான். வாழ்றாயா மனுஷன் அப்படின்ற மாரி பேசுவாங்க. ஆனா நீங்களே சொல்லுங்க, 16,000 பெண்கள ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாருப்பா. ஆனா ஆனா அவருடைய வாழ்க்கை முழுக்க நீங்க கிருஷ்ணனுடைய ஒட்டுமொத்த லைஃப்பையும் நீங்க பாருங்க. அவர் டிராவலிங்லயே இருந்திருப்பாரு. அவர் வந்து வீட்ல இருந்தத விட, அவருடைய அரண்மனையில இருந்தத விட, அவர் டிராவல் பண்ணிட்டே இருந்த காலம் தான் அதிகம். மகாபாரதத்தை க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. அதுவும் கிருஷ்ணருடைய எபிசோட் இருக்கு பாருங்க. அதை க்ளோஸா வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். எப்பவுமே அவர் வீட்ல இருந்தது கிடையாது. 2வது, அவர் டிராவல் பண்ணாரு பாருங்க. அது எதுவுமே அவருடைய பர்சனல் பஞ்சாயத்து கிடையாது. எல்லாமே ஆமா சார். மத்தவங்க பஞ்சாயத்து. ஓகேங்களா? அப்போ எந்நேரமும் டிராவல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய மனுஷன், பட்டத்து ராணி இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கஷ்டம். 16,000 பெண்கள் கூட ஒரு மனுஷன் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? லாஜிக்னு ஏதாவது வேணும்ல. ஒருத்தரை பத்தி பழிச்சு பேசணும், திட்டணும்னாலும் கூட. அதனால தான் சொல்றேன். அதுலயுமே பர்சனல் லைஃப் காலியாச்சே. ஃபுல்லா ப்ரொஃபஷனல் லைஃப், சர்வீஸ் ஓரியன்டட் லைஃப் தானே அங்க போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆக அவங்கவங்களா ஒரு டைம் ஒதுக்கி அதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் உண்டே ஒழிய, மத்தபடி வந்து இது வந்து எல்லாருக்குமே இருக்கு. எல்லா கடவுளுக்கும் உண்டு. முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்குமே பிரச்சனை நடந்திருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றது, இதுல வந்து வெளிவராத இந்த இந்த பிரச்சனையை வந்து சரியா என்ன சொல்றது, இந்த பிரச்சனையில வந்து சிக்காத அல்லது இந்த பிரச்சனையில சிக்கினதாக வெளிவராத ஒரே ஒரு கடவுள் யாரும் தெரியுங்களா? விநாயகர் மட்டும்தான். ஓகே. ஆக்சுவலா விநாயகர் விநாயகர் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஓகே. பிரம்மச்சாரி கிடையாது. அவருக்கு மனைவிகள் உண்டு. சித்தி புத்தின்னு 2 பேர். ம். ஓகேங்களா? அந்த சித்தி புத்தி இவங்க 2 பேரும் பிரம்மாவுடைய புதல்வி. ஓகே. ஓகேங்களா? ஏன் சித்தி புத்தி வந்து பிரம்மாவுடைய புதல்வி அப்படின்னா, சித்தி வந்து புத்தி வந்து இன்டெலிஜென்ஸ், சித்தி வந்து கான்சியஸ்னஸ். ஓகே. இன்டெலிஜென்ஸ் மைண்ட். இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா? இன்டெலிஜென்ஸ் வந்து புத்தி. கான்சியஸ்னஸ் வந்து சித்தி. ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார், கான்சியஸும் மைண்ட் தான், இன்டெலிஜென்ஸும் மைண்ட் தானே சார்? இது 2ம் ஒண்ணு தானே சார்? இதுக்கு என்ன சார் வித்தியாசம் பார்த்தா, இன்டெலிஜென்ஸ்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னா எப்படி செய்யணும்னு யோசிச்சா அது இன்டெலிஜென்ஸ். ஒரு ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சா அது கான்சியஸ்னஸ். ஆமா. சோ ஆமா. சந்திரன் புதன் மாதிரி. சிம்பிள். இப்போ விருப்பு வெறுப்பு, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக், எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல, எனக்கு இதை செய்ய, நான் இதை செய்ய போறேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இது வில்லிங்கா இருக்கேன், எனக்கு இதுல வில்லிங் கிடையாது, இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா? இது ஒண்ணு. 2வது, மொராலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, வேணாம் இது வந்து தப்பு, இது வந்து சரி இருக்கு இல்லையா? இது எதுவுமே உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல வராது. ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா சார். இன்டெல் ஆமா, இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க, இந்த ஆணும் பெண்ணும் கலவியில ஈடுபட்டாங்கன்னா குழந்தை பிறக்கும். இதுதான் இன்டெலிஜென்ஸ். சயின்ஸ் சொல்லக்கூடிய ஆமா. இன்டெலிஜென்ஸ் அது ஒண்ணுதான். ஆனா அது ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பா, அது ஒரு வந்து ஜென்யூனான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா, இல்ல அஃபேரா, இல்ல செக்ஷுவல் வயலன்ஸா அப்படின்றது அந்த இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது. கான்சியஸுக்கு தான் தெரியும். கான்ட்ரிபியூஷன் தெரியும்.
ஓகேங்களா? சோ தர்மம் அதர்மம் எது, இந்த நியாயம் அநியாயம், நியாயம் அநியாயம் எதுன்னு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது. அதே மாதிரி விருப்பு வெறுப்புன்றது இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது. உணர்வுகள் ரீதியா என்ன சுகத்தையும் என்ன வலியையும் ஒருத்த அனுபவிக்கிறான்னு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? ஆக இன்டெலிஜென்ஸ்ன்றது கான்சியஸ்க்கு எப்பவுமே ஆப்போசிட் தான். கான்சியஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு ஆப்போசிட். இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிருக்காரு ஒரு மனுஷன். எப்படி பேலன்ஸ் பண்ணுவாரு பாத்துங்க. ஓகேங்களா? அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அவருக்கு என்ன தேவைப்படுது? கேதுன்ற ஞானம் தேவைப்படுது. கேது தான் மெச்சூரிட்டி. கேதுன்றது என்ன மெச்சூரிட்டி? இது வரைக்கும் உன்னோட இலக்க முடிச்சிட்டியா, இந்த செகண்ட் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிட்டையர் ஆயிடு. ஒண்ணு ரிட்டையர் ஆயிடு, இல்லைன்னா மறுபடியும் பிறந்துடு, அந்த சைக்கிள்குள்ள போயிடு, இல்லைன்னா முக்தின்ற சைக்கிள்குள்ள போயிடு. இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு முடிவு எடு. இடையிலேயே நிக்காத. இடையிலேயே நின்னா உன்னால சித்தியும் பண்ண முடியாது, புத்தியும் பண்ண முடியாது. சார் முக்தின்றதும் ஒரு சைக்கிளுங்களா? முக்தின்றது முக்தி மோட்சம் ரெண்டு ரெண்டு விதமா சொல்றாங்க சார். அதாவது எப்படின்னா, ஓகே. முக்தினா போயிட்டு மறுபடியும் பிறவி எடுக்கிறது, மோட்சம்னா பிறவா ஓகே. நிலை அப்படின்னு பிறவாநிலை. சொல்லப்படுது. ஆமா, ஓகேங்களா? ஆனா இது ரெண்டுத்துக்குமே கேது தானே கடவுள். இது ஓகே. இது இது ரெண்டுத்துக்குமே கேது தான் கடவுள். அதே மாதிரி அந்த முக்தி மோட்சத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்க முக்தி அடைஞ்சிட்டீங்க, என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க மறுபடியும் பறக்கணும்னா, மறுபடியும் உங்களுக்கு பிறவின்னு ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா சித்தி புத்தி இல்லாம நீங்க பிறக்க முடியாது. நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் கான்சியஸ்னஸ். இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸும் கான்சியஸ். வேணும், கான்சியஸ்னஸும் வேணும். இவை இரண்டும் இல்லாம மறுபடியும் உங்களால பிறக்கவே முடியாது. அந்த குழந்தைக்கு உயிரே வராது. கரெக்ட் தானே? கரெக்ட். கரெக்ட். அது அதாவது சுய நினைவுன்றது கான்சியஸ்னஸ். ஓகே. ஆனா இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு இன்டெலிஜென்ஸ். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தனித்தனியா கான்சியஸ்னஸ் கிடையாது. கான்சியஸ்னஸ் எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன் எந்த அளவுக்கு அது வந்து டீடைல்டுனா, நீங்க நல்லா அந்த சித்தர்களோட பாடல்லாம் பாருங்க. ஒரு 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 ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உருவாகுது இல்லையா? அந்த கரு உருவாகி 2வது மாசம் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு 3வது மாசம் தான் ஆன்மா உள்ள வரும்னு சித்தர் பாட்டுல இருக்குது. நிறைய நீங்க சித்தர்களுடைய பாடல்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மா வந்து உடம்புக்குள்ள நுழையிறது 3வது மாசம்னு இருக்கும். அதாவது 2வது மாசத்தினுடைய இறுதி பகுதி, 3வது மாசத்தினுடைய முதல் வாரம். ஓகேங்களா? டெக்னிக்கலாவும் சரி, மெடிக்கலாவும் சரி, ஹார்ட் பீட் ஃபார்ம் ஆகுறது அப்பதான். 2 மாசம் ஓ. வரைக்கும் ஹார்ட் பீட் கிடையாது. 2 மாசம் வரைக்கும் அந்த உடலுக்கு ஹார்ட் பீட் கிடையாது. ஏன்னா ஹார்ட்டே ஃபுல்லா ஃபார்ம் ஆகல. ஓகேவா? எப்ப ஹார்ட் ஃபார்ம் ஆகுதும் அப்படின்னா, ஹார்ட், பிரெயின், ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, ஸ்பைன் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த ஸ்பைனு அப்புறம் பிரெயின்ல இருந்து ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் அந்த ஸ்பைனல் கார்டுல இருந்து நரம்பு முடிச்சுகள் போய் கனெக்ட் ஆகணும்ல, கேபிள் கனெக்ஷன் ஒண்ணு வரணும்ல. அந்த கேபிள் ஆமா. கனெக்ஷன் அந்த கேபிள் கனெக்ஷன் முழுசா ஃபார்ம் ஆகுறதே 3வது மாசம் தான். 2வது மாசம் முடிஞ்சு அந்த 3வது மாசத்தினுடைய முதல் வாரம் இருக்கு பாருங்க, அப்பதான் பிரெயின், ஹார்ட், ஸ்பைன், ஓகேங்களா? இந்த சொல்றாங்கல்ல மிடில் ஆப்ல கேட்டா செரிபிரம், செரிபல்லம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, மூளையினுடைய பகுதி அதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சு அதுல இருந்து நியூரான்ஸ் போய் 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 நரம்பு மண்டலம் உருவாக்கி அந்த நரம்பு மண்டலம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பரவுற அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, உருவம் ஃபார்ம் ஆகுற அந்த ஸ்டேஜ், அதுதான் 3வது மாசம். அப்போ அப்பதானே முதல்ல கான்சியஸே வரும். இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு கான்சியஸே கிடையாது. இப்ப நீங்க ஒரு செல்போன்ல இருந்து மெமரி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, மெமரி சிப்பே நீங்க எடுத்துட்டீங்க, மெமரி கார்டே நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செல்போன் டம்மி தானே, ஒண்ணுமே இல்லையே. அப்போ கரெக்டா பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்க குறிப்பிட்டு கரெக்டா 3வது மாசம் ஆன்மா வந்து சேரும் சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. சோ ஆன்மான்னு அவங்க சொல்றது கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி கான்சியஸ்னஸே கிடையாது. அதுக்கு முன்னாடி வெறும் இன்டெலிஜென்ஸ் தான், சித்தியே கிடையாது, வெறும் புத்தி மட்டும் தான். அதுக்கப்புறமா தான் சித்தியும் சேருது. சோ இந்த சித்தியும் புத்தியும் சேர்றது தான் சிக்ஸ்த் சென்ஸ், எல்லா சென்சஸுமே. ஓகேங்களா? அதாவது உங்களால உணர முடிஞ்ச விஷயத்த அறிவு ரீதியா நீங்க புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். அறிவு ரீதியா நீங்க புரிஞ்ச விஷயத்த உங்களால உணர முடியணும், ரியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆக உணரும் விஷயத்த நீங்க அறியணும், அறிஞ்ச விஷயத்த உணரணும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஞானத்தினுடைய பரிபூர்ணம். இது ரெண்டுத்துக்கு நடுவுல கேதுன்ற விநாயகர் போய் உட்காந்துட்டாரு. ஓகேங்களா? கேது மருத்துவ கடவுள், உங்களுக்கே தெரியும். கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். ஓகேங்களா? ஆயில்யம் என்ன கர்மா? ஆயில்யம் என்ன கர்மா? சூரியன் கர்மா. சூரியன் வந்து என்ன? வந்து அப்பாவோட பிரச்சனை. விநாயகரோட தலையை வெட்டினதே சிவன் தான், அவங்க அப்பா சிவன் தான், நம்ம கதையில படிச்சோம். இது எல்லாத்தையும் விட முக்கியம், சூரியன் கர்மான்னா என்ன சொல்லியிருக்கேன்? மெடிக்கல் ஃபீல்டு. மெடிக்கல் ஃபீல்டுக்கு அத்தாரிட்டியே சூரியன் கர்மா தான்.
விநாயகருடைய அப்பாவே வைத்தீஸ்வரன், சிவனே முதல் மருத்துவ கடவுள். சிவனே முதல் மருத்துவ கடவுள். இது எல்லாத்துக்கும் மேல விநாயகருக்கு வாகனமாக இருக்கக்கூடிய எலி இருக்குல்ல, அந்த எலி மூலியமாகத்தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க கண்டுபிடிக்கிற எல்லா மருந்தும் முதல்ல பரிசோதனை செய்யப்படுறது எலியில தான். எலியில தான். ஓகே, நீங்க அதனுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. நம்ம இன்னைக்கு சயின்ஸ் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இது எதுவுமே தெரியாம லூசு பசங்க மாதிரி அதை சூடோ சயின்ஸ் அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்கா, அது இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொல்றது, ஆசி வகை கடவுள், அவர் பிரம்மச்சாரி, அவர் தவத்தில் இருக்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க. அவருக்கு மட்டும்தான், அவருக்கும் சித்தி புத்திக்கு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரல. அவரை தவிர மிச்ச எல்லா கடவுளுக்குமே ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்குது, இன்க்ளூடிங் விஷ்ணு, மகாலட்சுமி, சிவன், பார்வதி, எல்லாருக்குமே எல்லாருக்குமே. இப்போ அம்மன் எடுத்த எல்லா அவதாரமும் பாருங்க, சிவனோட சண்டை போட்டு பூமிக்கு எடுத்த பிறவிதான் அம்மன் எடுத்த எல்லா அவதாரமே. இப்போ இந்த பூமியில 64 சக்தி பீடம் சொல்றாங்கல்ல, 64 சக்தி பீடம், அது 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 வேற ஒண்ணும் இல்ல. அம்மன் இறந்து போயிடுறாங்க, தீல விழுந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போய் அவங்களுடைய உடலை தூக்கிட்டு சிவபெருமான் ஆகாய மார்க்கமா நடந்துட்டு இருக்கும்போது, இவர் இயக்கத்தை பார்க்காம, பிரபஞ்ச இயக்கத்தை பார்க்காம இப்படியே அம்மனுடைய சடல் எடுத்து எடுத்து இவர் நடந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு விஷ்ணு என்ன பண்ணுவாரு, அவரோட சக்கரத்தை விட்டு அவங்களோட உடம்ப 64 பாகங்களா வெட்டிடுறாரு. அதுல ஒரு ஒரு பாகம் விழுந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் தான் இன்னைக்கு ஒரு ஒரு கோவிலா இருக்கு. 64 இடம், கரெக்டுங்களா? அதுல உங்களுக்கு அம்மனுடைய பிறப்பு உறுப்பு விழுந்த இடம் தான் காமாக்யான்னு ஒரு இடம். உங்களுக்கு நேபாளம் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கோவில் இருக்குது. அந்த மாதிரி கழுத்து பகுதி விழுந்த இடம், கைப்பகுதி விழுந்த இடம், இதய பகுதி விழுந்த இடம்ன்ற மாதிரி 64 சக்தி பீடங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த ஹிஸ்டரி எப்படி உருவாச்சு? முதல்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல தான் உருவாச்சு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல உருவானதா ராமாயணமே. ஆமா சார். எல்லாரும் என்ன சொல்றாங்க, கம்பருக்கு முன்னாடி முதல்ல வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினாரு சொல்றாங்களா? சரி, வால்மீகி முதல்ல எடுத்த உடனே எழுதிட்டாரா? இல்ல எடுத்த உடனே முனிவரா இருந்தாரா? கிடையாது, அவர் திருட. வழி போக்குறவங்களை கொன்னு அவங்களுடைய பொருள் எல்லாம் களவாடி அந்த பொருளை வித்து குடும்பத்துக்கு கொண்டு போய் சாப்பாடு போட்டவர். ஓகேங்களா? நாரதர் வருவாரு, நாரதர் வரும்போது திருட வருவாரு. திருட வரும்போது நாரதர் கேட்பாரு, இப்படி எல்லாம் செய்றீங்களே, இது பாவம் கிடையாது. இதுல என்னப்பா பாவம்? நான் எனக்காக திருடல, என்னுடைய குடும்பத்துக்காக தான் திருடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நாரதர் ஒரு கேள்வி கேட்பாரு. குடும்பத்துக்காக நீங்க திருடுறீங்கன்னு சொல்றீங்க, அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் காப்பாத்தணுன்றதுக்காக திருடுறேன்னு சொல்றீங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க இப்போ இவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்கல்ல, உங்க வீட்டுக்காக தானே எல்லாருமே பண்றீங்க, அப்ப இந்த பாவத்துல உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் பங்கு எடுத்துப்பாங்களான்னு கேட்பாரு. ஓகேவா? கேட்டோன்னே அவருக்கு குழப்பமாயிட்டு அந்த கேள்வியை போய் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கேட்பாரு. யாருமே பங்கெடுத்துக்க மாட்டேன்றோம். என்ன பாத்துக்க வேண்டியது உன் கடமை. நீ திருடி சம்பாதிக்கிறியோ, உழைச்சு சம்பாதிக்கிறியோ, நீ சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துதான் ஆகணும். நீ அதுக்காக உன் பாவத்துல எல்லாம் நான் பங்கெடுத்துக்க முடியாதுன்னு மனைவி உட்பட எல்லாமே கழட்டி விட்டுருவாங்க. அப்பதான் அவருக்கு உரைக்க ஆரம்பிக்கும், இவங்களுக்காகவா நம்ம இவ்வளவு பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவருக்கு காலில் விழுவாரு. காலில் விழுந்து இவர் மந்திர உபதேசம் பண்ணி ராமா 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 ராமான்னு உட்கார்ந்து தவத்திலே உட்கார்ந்து புத்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகி, வடமொழியில புத்துக்கு வல்மீகம்னு பேரு. அந்த புத்துல இருந்து வெளியே வந்ததுனால வால்மீகி முனிவர்னு பேரு. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், கொண்டாட்டி குடும்பம் எல்லாத்தையும் விட்டு உதறிட்டு கர்மாவை பத்தி புரிஞ்சு பாவம் புண்ணியம் கடைசியில எனக்கு தானா அப்படின்றத உணர்ந்து எழுதுனதுதான் ராமாயணமே. கரெக்டுங்களா? அப்போ என்ன இல்ல சார் நம்ம சப்ஜெக்ட்ல, நம்ம ஆன்மீகத்துல என்ன இல்ல? எல்லாமே இருக்கு. சைக்காலஜி இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, நியூராலஜி இருக்குது, சயின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா கதைங்களா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை அனலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் வேணும், அவ்வளவுதான். அருமை சார். சார், லைவ்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஜூம்ல இருக்கக்கூடிய அன்பர்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் தாராளமா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகே, யாருக்காவது கேள்வி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். ஜூம்ல இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சாட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. சாட்ல ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க.
ஆமா சார். சாட்ல வந்து பி ஸ்மார்ட் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. சந்திரன் கர்மா அண்ட் புதன் கர்மா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல 2 கர்மா பீப்புள் மீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தே ம். ஆர் ஹெல்பிங் ஈச் அதர், ஒன் another. வாட் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ கர்மா? என்ன வாட் அபவுட் த ரிலேஷன்ஷிப்? எப்பவுமே புத்திசாலித்தனமா டீல் பண்ணுன்னு புதன் கர்மா சொல்லுவாரு. இல்ல, கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே கிடையாதா? நான் என்னுடைய அம்மாவை விட்டுட்டு வர முடியாதுல்ல, நான் என்னுடைய அப்பாவை விட்டுட்டு வர முடியாதுல்ல, நான் என்னோட ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு வர முடியாதுல்லன்னு சந்திரகர்மா சொல்லுவாரு. ஓகேங்களா? இந்த இந்தியன் படத்துல வந்து மனிஷா கொய்ராலா வந்து இந்தியன் கமலஹாசன் கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா? புத்திக்கு புரியுது ஆனா மனசு கேட்கலாம்பாங்க பாருங்க. அதுதான் சந்திரன் கர்மாக்கும் புதன் கர்மாக்குமான ரிலேஷன்ஷிப். வேற நான் என்னத்த சொல்ல?